திரு சீமான் அவர்கள் பிராமண சமூகத்தைச் சேர்ந்த நிறைய பேருக்கு வாய்ப்பளித்திருக்கிறார். அதே போல திரு விஜய் அவர்கள் பட்டியலின மக்களுக்கு நிறைய வாய்ப்பளித்திருக்கிறார். சரி. ஆகவே பட்டியலின மக்களின் வாக்குகளை விஜய் கணிசமாக வாங்குவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் பார்க்கிறேன். பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவர்களுடைய விஜய்க்கு அதிகமாக போட்டிருப்பார்கள் என்பதிலே எனக்கு சந்தேகம் இருக்கிறது. திரு அண்ணாமலை அவர்கள் தீவிரமான பரப்புரையில் ஈடுபடாமல் இருந்திருந்தால் பிராமண சமூகத்தினருடைய வாக்குகள் மாறியிருக்கும். திரு அண்ணாமலை அவர்கள் தீவிரமாக பரப்புரையில் இறங்கிய காரணத்தால், முதலில் அவருக்கு எந்த பதவியும் கொடுக்காத காரணத்தால் அதிருப்தியில் இருந்த அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஓரளவு மனச்சமாதானம் அடைந்து பாரதிய ஜனதா கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். அண்ணாமலைக்கு முதல்ல பெரிய கூட்டம் இருக்கு, நீங்க நம்புறீங்களா? அண்ணாமலைக்கு என்று தமிழ்நாட்டில் ஒரு ஃபாலோயர்ஷிப் உருவாகி விட்டது என்பது மறுக்க முடியாத உண்மை. அது 2031 தேர்தலில் உங்களுக்கு தெரியும். அண்ணாமலை தான் 2031 தேர்தலில் தமிழக பாஜகவின் முகமாக முன்னிறுத்தப்படுவார். இல்ல, அவர் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லையே தமிழ்நாட்டில், அதுதானே பாக்குறாங்க. அவர் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் தான் என்பது என்னுடைய பார்வை. இல்ல, அந்த அண்ணாமலை ஏன் அப்புறம் அவர் தூக்கணும்? நீங்கள் அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. சரி, நீங்கள் திரும்பவும் பழைய கதைக்கு வருகிறீர்கள். அண்ணாமலைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்று பாரதிய ஜனதா மேலிடம் முடிவெடுத்தது. அண்ணாமலை நாடாளுமன்ற தேர்தலில் தங்கள் தலைமையில் இருந்த கூட்டணி தொடர வேண்டும் என்று விரும்பினார். அதிமுகவுடன் கூட்டணி என்றால் அவர் பதவியில் தொடர விரும்பவில்லை. ஆகவே அவரை விடுவித்து விட்டு இந்த கூட்டணியை உருவாக்கினார்கள். பாரதிய ஜனதா தமிழகத்தில் வலிமைப்பட வேண்டும் என்றால் அண்ணாமலையை முன்னிறுத்தாமல் அது நடக்கவே நடக்காது.